அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை அம்மன் கரோகரா. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். இன்றைக்கு 23ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 திங்கட்கிழமை. இந்த அற்புதமான அதிகாலை பொழுதில் அண்ணாமலையாரே அப்படியே எங்கேருந்தோ வந்த மேக கூட்டங்கள் அவரை ஆற தழுவி அப்படியே போகுது. பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்குது. அது மேகமாகவே இருந்திருக்கலாமோன்னு. வேறு எங்கேயுமே மேகமே இல்லை பாருங்கள், கிளியர் ஸ்கை. ஆனால் அண்ணாமலையார் மேலே மாத்திரம் அப்படியே அப்படி தள்ளிவிட்டு அந்த பக்கமாக போகுது, நார்த் சைடுக்கு போகுது, ஈஸ்ட்லேருந்து. இந்த அதிசயங்கள், அற்புதங்கள், மாயாஜாலங்கள் அப்படின்ற வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அண்ணாமலையாரில் சரணடையணும். ஏன்னா அவரை நினச்சிட்டிங்க அப்படின்னாலே முதல்ல அவருடைய அருள் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் அவர் நினைவாகவே இருந்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் அற்புதங்கள் நேர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதாவது போனஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவருடைய அருள் கொடையே நமக்கு பெரிய ஒரு கிஃப்ட்டு. ஆனால் போனஸ் கிஃப்டாக எல்லாமே நடக்கும். எது நடந்தாலுமே உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஐயோ என்னடா இது, நம்ம நினைக்கவே இல்லை வந்துருச்சு அப்படின்னு. ஏன்னா நம்ம உலக விஷயங்களில் இருந்து கொண்டு இதிலையே உழண்டு கொண்டு இதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு அவரின் அருள் கிடைக்கிறதும் தெரியறதில்ல. அவரை அருளை நாடணும்னா அவர் நினைவாக இருக்கணும்னு தெரியறதில்ல. ஏன்னா அவர் நினைக்கிறதே அவர் அருளால் தான் நடக்கும். அப்படிங்கும் பொழுது அவருடைய அருள் இருந்தால் நம்ம இன்றைக்கி தரிசனம் பண்ணுறோம், பார்க்குறோம். அழகாக பறவைகள்லாம் பறக்குது. கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல ஒரு கேமராவோடு வாங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அற்புதமான காட்சிகள் எல்லாமே பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் இல்லையா? ஏன்னா இதெல்லாம் அற்புதம் தான். இப்போ நம்ம நினைக்கிறோம் பெருசாக ஒரு கோடி ரூபா 2 கோடி ரூபா கொடுத்தா தான் நமக்கு அதிசயம் அற்புதம்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. ஒரு அழகான ஒரு பறவை கூட்டம் பறக்கிறத பார்க்குறோம் பாருங்கள், அதுவும் ஒரு அழகு. எங்கேயோ மயில் கத்துது, அதுவும் ஒரு அழகு. எல்லாமே அழகு தான். அழகான மனது இருக்கும்பொழுது எல்லாமே அழகாக தெரியும். நம்ம மனதுக்குள்ளே எதையாவது குப்பையை போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு ரூமுக்குள்ளே எல்லா குப்பையும் போட்டிங்க, அப்போ நாற்றை தானே அடிக்கும். அதே மாதிரி தான். அதனால் மனதை அழகாக வச்சுக்கணுன்னா அண்ணாமலை நினைக்க, அவரே எல்லாத்தையும் கொடுப்பார், மணக்க செய்வார். உங்கள் வாழ்க்கையை மணக்க செய்வார். அதனால் இன்றைக்கு அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கும் அரோகரா. ஓம் நம சிவாய்.